வணக்கம் மகாபிரபு. மரியாதை எதற்கு? வெறும் ராதா என்றாலே போதுமே. பெரிய இடங்களிலும் பிரபுக்கள் மாளிகையிலும் உரிமையோடு உலவி வரும் உங்களை அப்படி அழைக்கலாமா? அழைக்கலாம். நீங்கள் மட்டும். அது சரி, இந்நேரத்தில் எங்கே இப்படி வந்தீர்கள்? மன்னரை காணவோ? கவியாளும் மன்னர் அல்ல, கவியாளும் மன்னர். என் கண்முன் நிற்பவர். அளவு கடந்த அக்கறை எதற்காகவோ? பாடம் படிக்கவோ, படிப்பதை சொல்லவோ? அந்தி முல்லை அரும்பெடுத்து தந்து அருகிலிருந்து கதை கேட்க, அன்பு தவழும் முகம் பார்க்க. ஆண்டவன் என்னை காக்க. யோகோ, தவறு செய்து விட்டேன் ராதா, தவறு செய்து விட்டேன். கணவனே தெய்வம் என்று போற்றும் மனைவியின் அன்பையே பெரிதாக எண்ணிவிட்டேன். மீனுக்கு ஒரு குளம், மானுக்கு ஒரு வனம், ஆற்றுக்கு ஒரு கரை, ஆணுக்கு ஒரு பெண் என்று பொது கணக்கு போட்டு விட்டேன் ராதா, பொது கணக்கு போட்டு விட்டேன். தனிக்கணக்கு போட ஒரு தையல் வருவாள், அவள் தங்க நிற மேனியாள், தகலகலா வாணி போல் தேடி வருவாள், தீராத சுவை தருவாள். அவள் சேலாடும் விழி அசைந்தால் இந்த ஜகமெல்லாம் ஆடும் என்பதை உணராமல் போனேன் ராதா, உணராமல் போனேன். ஆனாலும் கஞ்சமலர் அஞ்சுகமே, அஞ்சாதே, நான் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். இனி ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகள் யாரும் சதமல்ல, நீயே சதம். உன் பாதத்திலே இருப்பேன் தினம், உன் பருவத்தை ரசிப்பேன் தினம். ராஜா, ராதா, வாருங்கள் போகலாம். எங்கே? என் மாளிகை. அங்கே நம்ம சொர்க்கம் காத்திருக்கிறது. அங்கிருக்கும் பொன்னையும் பொருளையும் என் காதலோடு உங்களுக்கு சமர்ப்பிக்க போகிறேன். ஆஹா, அப்படியா? சரி, வா போகலாம். எங்கே? துங்கபத்திரைக்கு. எதற்காக? அதிலே போய் விழுவதற்காக. அலை சுருட்டி செல்லும் அந்த நதியின் வயத்திலே அழியாத சொர்க்கம் காத்திருக்கிறது. உன்னையும் என்னையும் அது ஏற்றுக்கொள்ளும். அதன் அடிவயத்திலே இருக்கும் முதலைகள் நமது எலும்பை கடித்து தின்னும். அந்த சப்தம் நமது காதல் சங்கீதத்திற்கு தாளம் போல அமையும். நிரந்தர இன்பம் கிடைக்கும். வா போகலாம். கிருஷ்ணா, என்ன இது? விளையாடு. விளையாட்டல்ல, தெய்வீக காதல். தேசம் காண வேண்டும். வா போகலாம். அதற்கு இதுதானா வழி? வேறு வழியில்லை துங்கபத்திரையில் விழுவதை தவிர. காதல் மகா காவியமெல்லாம் நமது புகழை பாட காத்துக் கொண்டிருக்கிறது. வா, விழுந்து விடு ராஜா. அப்படி கூவு, கூவிக்கொண்டே விடு. காதலன் பெயரை கூறிக்கொண்டே இறந்தால் காதலி ராதா என்று நாளை உலகம் பேசட்டும். எதிர்கால பெண்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். அமர காவியம் படைக்க நேரமாகிறது. காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியே, வா, விழுந்து விடு. ஐயோ, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இல்லை, நம் இருவருக்குமே பைத்தியம், காதல் பைத்தியம். நீயாக விடுகிறாயா, நான் பிடித்து தள்ளட்டுமா? ராதா, வா, விடு. ராதா, ராதா, விடு. ராமகிருஷ்ணா, என்ன இது? அந்த நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே ஆடவர்கள் செய்யக்கூடாத செயல். அவளைய நவயக்குரல், அங்கே நீ. மகாபிரபு, குற்றச்சார்பும் சூழ்நிலையும் அப்படித்தான் கூறுகின்றன. இந்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம்தான். இதற்கு மன்னர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். குருதேவா, மிகப்பெரிய குற்றம் இது. இதற்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள். நானே சொல்கிறேன். ராமகிருஷ்ணா, இந்த பெருங்குற்றத்திற்கு ஒரே ஒரு தண்டனை தான் உண்டு. ஆயுள் தண்டனை. சங்கிலியால் பிணைப்பேன், சிறையில் அடைப்பேன், சாகும் வரையில் விடமாட்டேன். மகாபிரபு, ராமகிருஷ்ணா, இதோ சங்கிலியால் பிணைத்து விட்டேன், என் மனச்சிறையில் அடைத்து விட்டேன். இனி சாகும் வரைக்கும் விடமாட்டேன். மகாபிரபு, அந்த சிறை எனக்கு ஆனந்த சிறை. கள்ளம் கபடமின்றி கருணையே வடிவாகி வெள்ளத்தனை அன்பு சிந்தும் அந்த சிறையிலே யாருக்கும் கிடைக்காத தனி இடம் எனக்கு கிடைத்துவிட்டது. தன்யனானேன் மகாபிரபு, தன்யனானேன். சரி, நீங்கள் போகலாம். என்ன மது, பிறந்த நாள் எப்பமா வருது? இன்னும் 10 நாள் இருக்கு.
அப்பனா எனக்கு புது சட்டை வேணும். என்கிட்ட சொல்லி என்னடா செய்யறது? போய் உங்க அப்பாவை கேளு. நீ தச்சு கூடம்மா. அடுத்த வீட்டு ராஜு பிறந்த நாளைக்கு நிறைய பட்டு சட்டை போட்டுட்டு இருந்தான். எனக்கு ஒன்னாவது தச்சு கூட. வயிற்றுக்கு சாப்பாட்டே காணுமா? நீ என்னமா போட்டுக்கு பட்டு சட்டை கேக்குற? போய் படி. முடியாது, நான் படிக்க முடியாது. எல்லாரும் என் சட்டைய பார்த்து கிஞ்ச சட்டைன்னு கேலி பண்றாங்க. எனக்கு புது சட்டை சந்தோஷம். மது, என்னடா ரூட்டி பண்ற? பாட்டி, புது சட்டை வேணுங்கிற அம்மா திட்டுறா. அதுக்காக போட்டு சட்டையை கிழிக்கிறதா? அப்பா கிட்ட சொல்லி நல்ல சட்டையை தச்சு கொடுக்க சொல்ற. போய் படி, போ கண்ணு. அப்படி தண்டா இருக்குது. இப்போ அடுப்புல பூனை தூங்குது. மாது கமலா முகத்தை பாக்குறா, கமலா உன் முகத்தை பாக்குறா. நானும் கூட நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏடா எழுதி வீட்டை ஒப்பிக்கிட்டு தான் இருக்க. குடும்ப கவலை கொஞ்சமாவது இருக்குது அப்பா உனக்கு? அதுக்கெல்லாம் தான் நீ இருக்கியம்மா. அது என்னமோப்பா, நான் பார்க்க வேண்டிய அளவு பார்த்தாச்சு. இனிமே நீதான். நீ ஆச்சு, உன் சம்சாரம் ஆச்சு. அம்மா, இந்த தொகுப்பை முடிக்காம நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க போறதில்ல. விசேஷ நாளெல்லாம் ஏராளமா வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கட்டும் அம்மா. வருஷம் தான் வருது போகுது. அடுத்த வீட்டுல எழுத்த வீட்டுல வெளியே தெருவ போறதுன்னா போட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சட்ட துணிமணி கிடையாது. அடுத்த வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் ஏம்மா போறீங்க? மாதுவுக்கு இன்னும் 10 நாள்ல பிறந்த நாள் வருது. வந்தா என்ன? அவ ஒரே சிலையோட உள்ளே உட்கார்ந்துருக்காளே, அவங்களை இப்படியே உட்கார்ந்துருக்க சொல்றியா? இன்னைக்கும் இருக்கட்டும் அம்மா. அதனால என்ன குடுமுடிக்கு போச்சு? பாட்ட பாதியோட நிறுத்த சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? உனக்கு பேரும் பணமும் கொழிக்கணும்னு தானடா நானும் ஆசைப்படுறேன். அம்மா, அரை பொண்ணுக்கும் கா பொண்ணுக்கும் என்னோட கவிதையை விற்க சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? போனோம், 4 பேரை பார்த்தோம். ஏன் அந்த சடையப்ப பிள்ளை இருக்காரே, அவரை போய் பாக்குறது. பாட்டுன்னா அவருக்கு உயிர். போய் படிச்சின்னா உனக்கு பணமும் கொடுப்பாரு, பக்கத்திலேயும் வச்சுப்பாரு. அப்படின்னா வேற வழியே இல்லையாம்மா? வேற என்னப்பா செய்யறது? சரி, போய் பாக்குறேன். போயிட்டு வா. யாரு? இந்த பெரியம்மா ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற கிருஷ்ணாதேவியோட தாயார் ரம்பாதேவி. வழிவிடு. யாரா இருந்தாலும் சரி, விட முடியாது. போ. ஏய், பார்த்து பேசு. இந்த அம்மாவை தடுத்தது தெரிஞ்சா உன் உத்தியோகம் போயிடும். உத்தியோகம் தானே போகும். போனா போகட்டும். இவங்களை உள்ள விட்டா என் தலையே போயிடும். போவா. யாருடி அவன்? காவக்காரனம்மா, நம்மள உள்ள விட மாட்டானா? அடி யாத்த என் வீட்டுக்குள்ள என்னையே உள்ள விட மாட்டாராமா? யார அவன் பாக்குறேன். என்ன கேக்குறேன். ஆத்துல போற தண்ணி நின்னாலும் நிக்கும். இந்த கிருஷ்ணாவோட அம்மா உள்ள போறது மட்டும் நிக்காது. நல்ல ஆளுடா நீங்க. என் பொண்ண பலாத்காரமா தூக்கி கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு பெத்தவா வளர்த்தவா பேர் வச்சவா என்ன கூடவா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஏது நான் செத்தா கூட அவளை விடமாட்டீங்க போல இருக்க. இந்த அக்கிரமத்துக்கு எல்லாம் சம்மதிச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரியும் உள்ளரையே கிடக்குறா. இருக்கட்டும், உங்கள யாருக்கும் என்ன பத்தி தெரியாது. என் சுயரூபம் தெரிஞ்சதோ அவ்வளவுதான். பறந்து பறந்து. ஆமா. யாருங்க? என்ன சத்தம்? அடி அம்மா, அடி என் கண்ணு, அடி என் ராசாத்தி. இத்தனை நாளா நீ இங்கே அடியம்மா இருந்த. பெத்த தாய கூட மறந்துட்டு அடியம்மா. என்ன அடியம்மா இப்படி முழிச்சு பாக்குற? பிறந்தோட பார்த்த மாதிரி. யார் நீ? என்னையே யாருன்னு கேக்குறாளே. அடி அம்மா, 1 2 10 மாசம் இந்த பாழு வயித்துல அனாவசியமா சுமந்துகிட்டு இருந்தடி ஒண்ணு. என்னையே யாருன்னு கேக்குறியே. நீ என்ன செய்வ? ராஜா கிட்ட வந்தோன்ன உனக்கு இந்த உலகமே மறந்து போச்சு. சொக்குப்படி போட்டு மயக்கிட்டாரு ஒண்ணு. இருக்கட்டும், 2ல 1 தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு நான் போறதில்ல. கூப்பிட அந்த ராசாவே. என் மாப்பிள, என் மாப்பிள. என்ன தொந்தரவு? மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. மன்னிப்பு? வேஷமிட்டு கேளிக்கை மண்டபத்திற்குள் நுழைவது விரும்பத்தகாத ஆபாசமான தவறு. ஆபாசமான தவறு செய்பவர்கள் தானே அரசரை நெருங்க முடியும். ராமகிருஷ்ணா. ஆம், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கோணாத செங்கோலும் குறையாத நீதியும் கொண்டு அத்தாணி மண்டபத்திலே அழகு கொலுவிருந்த எமது மன்னரின் புகழ் மாண்டு விட்டது. நஞ்சு விழியும் மஞ்சக நஞ்சமும் கொண்ட நடத்தை கட்டவளின் உருவத்திலே சாவு வந்திய மன்னரின் புகழை தாவி எடுத்துக் கொண்டு விட்டது. அப்போது மன்னரோடு மாண்டவர்கள் பலர், அவர்களிலே நானும் ஒருவன். பாருங்கள் பிரபு, நான் நடத்தை கேட்டவளா? ராமகிருஷ்ணா. மன்னா, பொழுது விடிந்து விட்டது, போருக்கு கிளம்புவோம் என்று கேட்ட காலம் போய் பொழுதா விடிந்து விட்டது, போகபாக்கியம் முடிந்து விட்டதே என்று ஏங்கும் கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள்.
என்ன தெரியுமா அதன் முடிவு? தென்னவர் மண்ணிலே பகைவர் காலெடுத்து வைத்தால் சின்னாபின்னப்படுத்துவார் ராயர் என்று இருந்த நிலைமை போய் ராயரா என்ற ஏளன குரல் 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். தெரிந்திருந்தால் மாதர்குல மாணிக்கம் திருமலாம்பாளை விட்டு இந்த சாகசக்காரியின் காலடியிலே ஏன் விழுந்து கிடக்கப் போகிறீர்கள்? மன்னா, உங்கள் கருத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்பு கரத்திய மனதால் எண்ணி பாருங்கள். பிறகு தரம் கட்ட செயலால் உங்களை சுருட்டிக் கொண்ட இவளை ஒரு முறை பாருங்கள். அமைதி தவழும் முகம் அங்கே, போதை வழியும் முகம் இங்கே. அடிசிற்கினியவள் அங்கே, ஆழ்மயக்கி இங்கே. அன்புடையவள் அங்கே, பண்பிழந்தவள் இங்கே. பதிசொல் தவறாத பாவை எங்கே, பம்பரம் போல் ஆட்டி வைக்கும் சாகசக்காரி இங்கே. மன்னா, மதி எங்கே, மானம் எங்கே, மரியாதை எங்கே? பிரபு, உத்தமமான காதலுக்காக செத்தாள் கிருஷ்ணா என்று இருக்கட்டும். ராமகிருஷ்ணா, அன்பு காட்டினேன் நண்பனில் அளவுக்கு மீறிய சலுகை கொள்கிறான். அரசர் முன் பேசுகிறோம் என்பதை கூட மறந்து அள்ளி வீசுகிறாய். வேறொருவர் இப்படி பேசியிருந்தால் வெட்டி வீழ்த்தி இருப்பேன் தலையை. நீ என் முகத்தில் விழிக்காது. இப்போதே போய்விடு. இந்த நாட்டை விட்டே போய்விடு. மறுபடியும் என் முகத்தில் விழித்தால் உன் தலை போய்விடும். போய்விடு, போ. போய்விடுகிறேன் பிரபு, போய்விடுகிறேன். போக முன் ஒரு வார்த்தை. இருட்டிலே இருப்பதால் உங்களுக்கு அச்செய்தி எட்டி இருக்காது. சாம்ராஜ்யம் ஆபத்தில் இருக்கிறது. பகைவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டால் தான் பிழைக்க முடியும். வருகிறேன் பிரபு. வாழ்க கிருஷ்ணதேவராயர், வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம். ஜெய் ஜெகன்மாதா.